Oppo Reno 13 Pro தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த போனோட என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் Oppo Reno 13 Pro ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் போனா லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூர்ல வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவராலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்து இருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் இவங்க கிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் பில் குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில் குவாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு பிரீமியம் பில்டு. Reno 13க்கும் 13 Proக்கும் பில்டில் பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. கொஞ்சம் சைஸ் தான் பெருசு, 6.9 இன்ச். மறுபடி சேம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பின்பக்கம் கிளாஸ் வந்துருக்கு. சைடு வந்து அலுமினியம்னால கொடுத்துருக்காங்க. IP69 ரேட்டிங் இருக்கு. அந்த ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் உள்ள 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலா யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. டிசைன்ல கூட பெரிய சேஞ்சஸ் இல்ல. அண்ட் ஐபோன் மாதிரி தான் வந்து பண்ணிருக்காங்க. ஸ்லிம்மா வந்து இருக்குது. ஆனா வெயிட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 195 கிராம் இருக்கு. திக்னஸ் அதே மாதிரி 7.5 mm இருக்கு. ஸோ கையில எடுக்கும் போது ஒரு லைட்டா கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்க ஃபீல் கிடைக்கும். பட் ஆனா ஓவராலா நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் Reno 13 வந்து ஒரு பிளாட்டான டிஸ்பிளேவோட இருக்கு. இது வந்து 2.5D கர்வ் டிஸ்பிளே. ரொம்ப ஸ்லைட்டா கர்வா இருக்கும். ரொம்ப கிடையாது. உங்களுக்கு பார்த்து கையில எடுத்தீங்கன்னா வந்து தெரியும். மற்றபடி நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்குறது நான் வந்து சொல்றேன். ஸோ ஓவராலா பில் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் கலர்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிரே கலர். இது போக இன்னொரு பர்பிள் கலர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே தான். இங்க வந்து 6.9 இன்ச்சுக்கான நமக்கு 1.5K ரெசல்யூஷன் இருக்கு. AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்க மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1200 நெட்ஸ் தான். பட் ஆனா ஒரு சில சினாரியோல அந்த HDR கரண்ட் பிளே பண்ணும்போது 1600 நெட்ஸ் போகும்னு சொல்றாங்க. பட் டிபிக்கலா பாத்தீங்கன்னா 1200 நெட்ஸ் தான். அது ஓரளவு டீசெண்டா வந்திருக்கு. அவுட்டோர்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணுது. பட் ரொம்ப இன்டென்சிவான வெயில்ல நீங்க வந்து பாக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒரு 50K கன்சிடர் பண்ணும்போது பிரைட்னஸ் மட்டும் இந்த போன்ல எனக்கு கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா V40 எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். பட் இந்த போனை கன்சிடர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். பட் நீங்க இன்டோர் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல டிஸ்பிளே. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா ஆடியோ ரொம்ப கிறிஸ்பா கிளியரா பண்ணிருக்காங்க. லவுடரா வந்திருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தின்னரா வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த போன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு நான் சொல்லுவேன். அந்த பிரைட்னஸ் வந்து எனக்கு ஒரு சின்ன இஷ்யூவா இருந்தது. மற்றபடி டிஸ்பிளே ரொம்ப பெட்டரா பண்ணியிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா பார்த்துடலாம். பின்பக்கமா நமக்கு 3 சென்சர் இருக்கு. 3மே ஒரு நல்ல சென்சர் தான். பிரைமரி 50 மெகாபிக்சல் நமக்கு சோனி சென்சார். சோனி IMX 890 இருக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிளாக்ஷிப் லெவல் சென்சார் தான். அடுத்தது 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் 50 மெகாபிக்சலா கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் 50 மெகாபிக்சலுக்கான டெலபோட்டோ சென்சார் 3.5x ஆப்டிகல் ஜூம் வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல சென்சார். இதை யூஸ் பண்ணி நீங்க போர்ட்ரேட்ல கூட ஷார்ட்ஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் இதோட வீடியோ குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்திருந்து. நான் சாம்பிள் அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் செல்ஃபி 50 மெகாபிக்சல். Reno 13க்கும் 13 Proக்கும் இந்த டெலபோட்டோ சென்சார் தான் எக்ஸ்ட்ராவா வந்து வரப்போகுது. அண்ட் சென்சார் வந்து பிரைமரி சென்சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு கேமரா Reno 13 இன்னும் பெட்டரா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை வந்து வாங்கலாம். அண்ட் இந்த செக்மெண்ட்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா கூட இந்த போனோட கேமரா ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். ஒரு நல்ல டெலபோட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அண்ட் செல்ஃபிஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடியோ எல்லாமே ரொம்ப பெட்டரா வந்து வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அண்ட் 4K 60 FPS நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது வரைக்குமே கேமரா ரொம்ப பெட்டரா தான் வந்திருக்கு. இந்த கேமரால எனக்கு பெருசா டிராபேக்கா வந்து எதுவுமே தெரியல. கம்ப்ளீட்டா வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது சாம்பிள்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. So foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me. And honestly, I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything. So I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight. Gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் Reno 13ல இருக்க அதே Dimensity 8350 தான். இது வந்து ஒரு 4 நானோமீட்டர் நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸர். நமக்கு ஸ்னாப்டிராகன்லாம் கம்பேர் பண்ணோம்னா 8+ Gen 2 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டுக்குமே இந்த ப்ராசஸர் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஓகே தான். ஏன்னா Reno 13 வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணியா இருக்க பர்ஃபார்மன்ஸ்ல. பட் இந்த போனை கன்சிடர் பண்ணும்போது மற்ற போன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி கம்மின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரான போன் தான். கேமிங் ஈஸியா நீங்க வந்து பிளே பண்ண முடியும். இன்டென்சிவ் டாஸ்க்மே ஹேண்டில் பண்ண முடியும். பட் இந்த போன்லயும் சரி Reno 13லயும் சரி நம்ம கேமராஸோ ரொம்ப அதிகமான கேமிங்லாம் விளையாடும் போது ஹீட்டுங்கிறது கொஞ்சம் ஃபீல் ஆகதான் வந்து தெரியுது. ஏன்னா கிளாஸ்னால கூட வந்து இருக்கலாம்.
மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்ல பெருசா டிராபேக் ஆகிற மாதிரி வந்து தெரியல. கேமர்ஸ் கண்டிப்பா இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி 5800 mAh பேட்டரி, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்மே ரொம்ப நல்லா தான் வந்திருக்குது. ஏன்னா Reno 13 பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்து 13 ப்ரோலையும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியா ஒன் டே வந்து கிடைச்சிடும். அந்த 80 வாட் யூஸ் பண்ணி நீங்க 1 ஹவருக்கு கீழே சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடு ரொம்ப பெட்டரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி சாஃப்ட்வேர் Android 15 பேஸ் பண்ணி ColorOS 15 வந்திருக்கு. சேம் அந்த ஐபோன் மாதிரியே இருக்கு. பேட்டரி ஹெல்த் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் வந்து பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ப்ளோட்டர்ஸ் வந்து இருக்கு, அதை குறைச்சிருந்தா இன்னும் பெட்டரா வந்திருக்கும். ஸோ சாஃப்ட்வேர்லயும் பெரிய கம்ப்ளைண்ட் வந்து இல்ல. அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இதோட பேஸ் ரேட் வந்து 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. DDR5X RAM UFS 3.1, அதுக்கு மேல 512 GB ஆப்ஷன் வந்து இருக்கு. பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த போனோட ஸ்டார்டிங் ரேட் வந்து நமக்கு 50,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிரைஸுக்கு இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஆஃப்லைன் செக்மெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஒர்த்தான போன் தான். ஏன்னா உங்களுக்கு கேமரா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு, அண்ட் பில் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஒரு 50K ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஓப்போ போன் நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்ஷன் தான், உங்களுக்கு ஆல் ரவுண்டிங்கா வந்திருக்கும், எல்லா செக்மெண்ட்டுமே நல்லா பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்ல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குதான் போது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, 50K இந்த போன் ஒர்த்தா இல்ல உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் யூசேஜ் ஆகும் நான் சொல்றது 50K இந்த போன் ஓரளவுக்கு ஒர்த் மாதிரி இருக்குது ஆஃப்லைன் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது. பிகாஸ் எல்லாமே ஆல் ரவுண்டிங்கா பண்ணிருக்காங்க. போன டைம் இந்த Reno 12 Proல இருந்து இது ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.